வணக்கம் வெற்றியாளர்களே! இந்த வீடியோ அழகு 5லிருந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழக வளர்ச்சி நிர்வாகம் 20 கேள்விகள்ல ஒவ்வொரு சிலபஸா பார்த்துட்டு இருக்கோம். அதாவது சிலபஸ் வைஸா ஒவ்வொரு டைட்டிலா பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து இந்த எல்லோ கலர்ல செயல்படக்கூடிய எல்லா டைட்டிலும் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து இதுல நலன்சார் அரசு திட்டங்கள் அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட தேர்வுகள்ல இப்ப அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 50 திட்டங்கள பார்க்க போறோம். இந்த திட்டத்துல வந்து திட்டங்கள பத்தி பேசிக்கான விஷயங்கள மட்டும் பார்க்க போறோம். திட்டங்கள பத்தி முழுமையா பார்க்கல. ஓகேவா? திட்டங்களுக்கான நோக்கங்கள பார்த்துட்டோம்னா, அதுக்கடுத்து அந்த திட்டங்கள பத்தி ஃப்ரீயா பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். இந்த திட்டங்கள பத்தி விரிவான வீடியோ வேணும் அல்லது பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அத பத்தி அதுக்கு ரெடி பண்ணி குயிக்கா அதுக்குள்ள வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகேவா? நலன்சார் அரசு திட்டங்கள பத்தி பார்க்க போறோம். வாங்க திட்டங்களுக்குள்ள போலாம். மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், தேர்வில் பலமுறை கேட்கப்பட்ட திட்டங்கள தான் ஒரு 50 திட்டங்கள பார்க்க போறோம். முதல் திட்டம் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்ற திட்டம். அது ஆகஸ்ட் 28, 2014ல கொண்டு வந்திருக்காங்க. அனைவருக்கும் வங்கி கணக்கு தொடங்கணும் அப்படின்றது உள்ள இருக்கு. அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு தடவ அறிக்கையில சொல்லுவாங்க. நான் மத்திய அரசுலேருந்து கிராமப்புறங்களுக்கு ரூ. 1 ஒதுக்கணும்னா, அந்த ரூ. 1ல 15 பைசா தான் கிராமப்புறத்துக்கு போய் சேருது. அப்ப இடையில அந்த இந்த அமௌண்ட் கிராஸ் பண்ணி போம்போதே, அதுலேருந்து பாதி பாதியா எடுத்து, கடைசியா போய் சேரும்போது கொஞ்சம் தான் சேருது அப்படின்ற மாரி சொல்லுவார். அததான் மோடி அவர்கள் இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா, ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புறத்தில இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது அரசினோட எல்லையில இருக்கக்கூடிய மக்களுக்கு, மத்திய அரசுலேருந்து ஒதுக்கப்படக்கூடிய நிதி நேரடியா அவங்க அக்கவுண்ட்டுக்கு போய் சேரணும். அதாவது ஒரு பென்ஷன் பணமா இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு நிதியா இருக்கட்டும், விவசாயத்துக்காக கொடுக்கக்கூடிய நிதியா இருக்கட்டும். அது வந்து அந்த பயனாளருக்கு முழுமையா போய் சேரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த மாரி இந்த திட்டத்த பத்தி நம்ம ஃப்ரீயா பேசலாம். அதாவது இந்த திட்டத்தின் அடிப்படையில வங்கி கணக்கு வச்சிருக்க ஒவ்வொருத்தருக்குமே மூத்து நடந்துச்சுன்னா ரூ. 1,00,000யும், இறந்துட்டோம் அப்படின்னா அந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து 30,000 அந்த அக்கவுண்ட்டுக்கு 30,000 குடுப்பாங்க. ஓகேவா? இந்த மாரி ஒரு ஸ்கீம் பத்தி நம்ம ப்ரீஃபா பார்க்குறதுன்னா, நீங்க சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோ ரெடி பண்றேன். ஏன்னா, இப்ப இந்த 50 திட்டங்களுக்கும் ப்ரீஃபா போட்டோம்னா, அந்த வீடியோ பெரிய லென்த்தா போகும். நம்ம பார்க்கறதுக்கு அது அவ்வளோ ஒண்ணும் இதா இருக்காது. அதனால இந்த இதுல வந்து திட்டங்களையும், அதோட பேசிக்கான விஷயங்கள், நோக்கங்கள் மட்டும் பார்க்க போறோம். அடுத்த ஸ்கீம் பாருங்க. மேக் இன் இந்தியா திட்டம். செப்டம்பர் 25, 2014ல உருவாக்கப்பட்ட திட்டம். இந்தியாவ ஒரு உலகளாவில உற்பத்தியை மையமா மாற்றணும் அப்படின்றதாக உருவாக்கப்பட்ட திட்டம். அதாவது இது மேக் இன் சைனா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் விற்கக்கூடிய பொருளுக்கு முற்று புள்ளி வைக்கணும் அப்படின்றதுக்காக மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு இதை இந்தியா முழுவதுமே செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். ஓகேவா? ஸ்வச் பாரத் அபியான் அப்படின்றது அக்டோபர் 2, 2014ல உருவாக்கப்பட்ட திட்டம். அதாவது காந்தி அவர்கள் பிறந்த தினமான அக்டோபர் 2, 2014 உருவாக்கப்பட்ட திட்டம். மகாத்மா காந்தி 150வது பிறந்தநாள் விழாவான 2019க்குள்ள இந்தியாவை வந்து தூய்மையான நாடா மாற்றணும் அப்படின்றதுக்காக உருவாக்குனாங்க. ஓகேவா? அதாவது தூய்மையான இந்தியா மற்றும் திறந்தவெளி கழிப்பிடமற்ற நாட்டை உருவாக்குறது ஒரு நோக்கம். அடுத்து மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்ற திட்டம். மிஷன் இந்திரதனுஷ் அப்படின்ற திட்டம் டிசம்பர் 25, 2014 உருவாக்கியிருக்காங்க. குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு முழுமையான தடுப்பூசி போடக்கூடிய ஒரு திட்டம். ஓகேவா? யூனிசெப், உலக சுகாதார நிறுவனம், சர்வதேச டேட்ரிட் சங்கம் அப்படின்னு 3 நிறுவனங்கள் இணைந்து உருவாக்கின ஒரு இயக்கம். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்றது ஜனவரி 22, 2015 உருவாக்கப்பட்ட திட்டம். பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மற்றும் கல்வி அளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும், நம்ம குரூப் 4ல எழுதிடலாம். குரூப் 1, குரூப் 2 அப்படின்றதுக்கு நமக்கு மெயின்ஸ் எழுதுறதுனால திட்டங்களை பற்றின ஃபுல் வீடியோ தெரிஞ்சிருக்கணும், ஃபுல் விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதை பற்றி நம்ம ஃப்ரீஃபான வீடியோ எடுத்து போடுவோம். ஓகேவா? இப்போ வந்து 50க்கும் நம்ம லைட்டாக ஓரலாக மட்டும் பார்த்துட்டு போவோம். சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படின்றது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம். பெண் குழந்தைகளுக்கான சிறு சேமிப்பு திட்டம் தான் இந்த திட்டம். ஜனவரி 22, 2015 உருவாக்குனாங்க. அதாவது 10 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள்லாம் வங்கி கணக்கு வச்சுக்கணும் அப்படின்றது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 1000 ரூபா போட்டு அக்கௌண்ட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம எப்படியாவது ரூ. 100 நம்ம கையில் எவ்வளோ இருக்கோ அதை மாதம் மாதம் போட்டுகிட்டே இருக்கலாம், டெபாசிட் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஆனால் 1,50,000 வரைக்கும் அதில் டெபாசிட் பண்ணணும். ஓகே தானே? 9.2% அதுக்கு வட்டி வழங்குறாங்க. 21 ஆண்டுகள் அதுக்கு முதிர்வு காலம். அதுக்கடுத்து நம்ம அந்த காசை எடுத்து அவங்க திருமணத்துக்கோ அல்லது அவங்க கல்வி செலவுக்கோ எதுக்கோ பயன்படுத்திக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு உருவாக்க திட்டம் தான், பெண்களுக்கு மட்டும்தான் திட்டம். அடுத்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. ஓகேவா? பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்றது ஏப்ரல் 8, 2015 உருவாக்கியிருக்காங்க. சிறு மற்றும் குறு தொழில் செய்கிறவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்குறதுன்னு போட்டிருக்காங்க. அதாவது இப்போ 2025 ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது தருண் பிளஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் மாற்றிருக்காங்க. ஓகேவா? இதில் 3 ஸ்கீம் இருக்குது. அதாவது சிசு, கிஷோர், தருண் அப்படின்னு. ஓகேவா? சிசு அப்படின்றது சிசுனா நமக்கு தெரியும், பச்சை புள்ள குழந்தை. ஓகேவா? அப்படின்னு வச்சுக்குவோம். சிசு அப்படின்னு சொல்லுவோம். சிசு அப்படின்னு சொல்லுவோம். சிசு அப்படின்றது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தருக்கு கடன் கொடுக்கக்கூடிய, அதாவது 50,000 கடன் கொடுப்பாங்க அந்த இதில். அடுத்தது கிஷோர் அப்படின்றது கொஞ்சம் வளர்ந்த அப்படின்னு நினச்சிக்கோங்க. வளர்ந்த அப்படின்னு தான் ஹிந்தியில் போகும். அப்போ வந்து அது எப்படின்னா தொழில் தொடங்கி கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் தொழிலை.
அப்போதைக்கு வந்து நம்ம கடன் கேட்டோம்னா 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. அடுத்து இந்த தருண் அப்படின்றது அந்த தொழிலை இன்னும் பிரம்மாண்டமாக விரிவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஓகேவா. அப்படி நினைக்கும் போது நம்ம அதை போய் கேட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, தருண் அந்த ஸ்கீமுக்கு கீழே 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுதான் இப்போ நடைமுறை இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ 2025 தான் தொழில்துறையை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வருடம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தருண் ப்ளஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த 3 கடனையும் வாங்கி ஒழுங்காக கட்டினவங்களுக்கு மட்டும் தான் இந்த இது ஓகேவா. ஏமாத்தினவங்க சீட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் அந்த இதை கொடுக்க மாட்டாங்க. தருண் ப்ளஸ் தருண் ப்ளஸ் அப்படின்றது 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கி கட்டிக்கலாம் ஓகேவா. ஏன்னா நம்பிக்கை இருக்கணும் அவங்கள்ட்ட. நம்ம ஒழுங்காக கட்டினாதான் அந்த தருண் ப்ளஸ்க்கு நமக்கு கடன் கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து போவோம். உஜாலா திட்டம் மே 1, 2015. உஜாலா அப்படின்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும்? சொட்டு நீளம் தான் ஞாபகம் வரும். அதை சொட்டு நீளம் போட்டு துவச்சோம்னா ட்ரெஸ் எல்லாம் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டெல்லாம் பளிச்சுட்டு இருக்கும். அப்படி வச்சுக்கோங்க. அப்போ உஜாலா அப்படின்னா எல்இடி பல்பு, டியூப் லைட்டு, இந்த எல்இடி பல்ப்ஸ் இருக்குல்ல, அதுதான். அதாவது குறைந்த விலையில் எல்இடி பல்புகளை விநியோகிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த உஜாலா திட்டம். ஓகேவா. அதாவது குண்டு பல்பு இந்த மாதிரி பல்பு யூஸ் பண்ணும்போது மின்சாரம் அதிகமாக பிடிச்சிக்குது அப்படின்றக்காக எல்இடி பல்புகளை விநியோகம் பண்ணுறாங்க. அடல் பென்ஷன் யோஜனா ஓகேவா. இந்த திட்டம் வந்து மே 9, 2015 உருவாக்குறாங்க. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் ஒரு திட்டம். அதாவது 42 ரூபாயிலிருந்து 210 ரூபா வரைக்கும் இதில் முதலீடு செய்யலாம். அது 40 வயசு வரைக்கும் முதலீடு செய்யலாம். 40 வயசுக்கு அடுத்து 60 வயசு ஆகிற வரைக்கும் அது அப்படியே நடப்பில் இருந்துட்டு இருக்கும். 60 வயசு நம்ம தாண்டி போகும்போது நமக்கு வந்து மாதம் 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் பென்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் திட்டம். இந்த திட்டம் வந்து அவ்வளோவா நான் சொல்ல போனால் இது வந்து ஒரு வேஸ்டான திட்டம் தான். ஏன்னா முதியோருக்கான உதவித்தொகை வாங்குறதே அந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 2000 ரூபா 3000 ரூபா கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் 3000 ரூபா கொடுக்குறாங்க. தெரியல என்னன்னு, தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அப்போனா இந்த அடல் பென்ஷன் யோஜனா வாங்குறவங்களுக்கு அது கட்டாயிரும். ஓகேவா. அதுவும் இல்லாமல் அது பேங்க்ல இருந்து அனாவசியமாக காசு பிடிச்சிட்டே இருப்பாங்க. மாதம் மாதம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. நம்மளே வச்சிருக்கிறது 500 600 தான் அந்த அக்கௌண்ட்ல ஏடிஎம் வச்சிருப்போம். ஏதாவது எங்கேயா போனால் வந்து பெட்ரோல் இருந்து போச்சுன்னா போடுறதுக்கு அதையும் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் இப்படி தான் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பேங்க்ல போய் எழுதி கொடுத்துருந்தேன், இந்த மாதிரிலாம் இருக்க வேணாம் அப்படின்னு. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா மே 9, 2015 ஓகேவா. விபத்து காப்பீடு திட்டம். இதுக்கு வந்து ஆண்டு சந்தா 20 ரூபா கட்டி ஒவ்வொரு வருஷத்துக்கு நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா அப்படின்ற திட்டம் இதுவும் மே 9 தான், அதுவும் மே 9 தான். ஆயுள் காப்பீடு திட்டம் ஆண்டுக்கு சந்தா 436 கட்டணும். ஓகே, அடுத்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன் அப்படின்ற திட்டம். அதாவது ஜூன் 2025 2015 உருவாக்கியிருக்காங்க. 100 நகரங்களை நவீன கட்டமைப்புடன் மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்படுறது தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. கீழே தேர்ந்தெடுக்கக்கூடிய நகரங்களுக்கு 5 ஆண்டு வரைக்கும் ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா. 5 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கு 100 கோடி ரூபானா 5 ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா. மத்திய அரசு அளிக்கக்கூடிய திட்டம் தான். இதில் வந்து முதல் ஸ்மார்ட் சிட்டியா வந்து புதுச்சேரியை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கும் போது கோவை, சென்னையை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 11 மாவட்டங்களை தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 11 மாவட்டங்களை பற்றி அடுத்த வீடியோ ஃப்ரீஃபாக போடும்போது சொல்கிறேன் ஓகேவா. அடுத்து அம்ருத் திட்டம் அப்படின்றது ஜூன் 25, 2015 உருவாக்கப்பட்ட திட்டம். நகரங்களுக்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் ஓகேவா. இது ஜவஹர்லால் திட்டம் அப்படின்ற இந்த ஒரு திட்டத்தை தான் மாற்றி அமைச்சிருப்பாங்க. அதாவது எப்படி இருக்கணும் திட்டம், முதல்ல ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு இருந்துச்சு. இருந்து உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம் ஓகேவா. இது அந்த அம்ருத் திட்டம் அப்படின்றது. டிஜிட்டல் இந்தியா திட்டம் 2015 ஜூலை 1 அமைக்கப்பட்ட திட்டம். அரசு சேவைகளை மின்னணு முறையில் மக்களோட கொண்டு செய்யணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட திட்டம் தான் டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற திட்டம். இந்த 2015 அப்படின்றது தெரிஞ்சு. ஸ்கில் இந்தியா அப்படின்றது ஜூலை 15, 2015 உருவாக்கியிருக்காங்க ஓகேவா. ஜூலை 15, 2015 இளைஞர்களுக்கு தொழில்முறை பயிற்சி வழங்கக்கூடிய திட்டம் ஓகேவா. ஸ்கில் இந்தியா அப்படின்ற திட்டம். ஓகே, அடுத்து போவோம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்றது எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம். ஜூன் 25, 2015 உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். இப்போ 2027 வரைக்கும் இதை நீடிச்சிருக்காங்க. தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதல்ல வந்து ஆரம்பிக்கும் போது 2022 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேவா. அனைவருக்கும் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம். பிரதான் மந்திரி பீமா யோஜனா, அதாவது விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டம். இந்த ஸ்கீம் அப்படி எப்படின்னா, இந்த மாதிரி காலநிலை மாற்றங்களால, பருவநிலை மாற்றங்களால பண்ணக்கூடிய பயிருக்கு காப்பீடு வழங்கக்கூடிய திட்டம். அதாவது ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016 ஜனவரி 16 உருவாக்குறாங்க. ஸ்டார்ட் அப் தினம் அப்படின்னு சொல்லி ஜனவரி 16 தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிக்கக்கூடிய திட்டம். சேது பாரதம் திட்டம் மார்ச் 4, 2016 உருவாக்கப்பட்ட திட்டம். தேசிய நெடுஞ்சாலைகள் ரயில்வே கிராசிங்கை அகற்றக்கூடிய ஒரு திட்டம். ரயில்வே கிராசிங் இல்லாததாக மாற்று. அதாவது நம்ம போயிட்டு இருப்போம் நெடுஞ்சாலைகளில், சில இடங்களில் ரயில்வே வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டை லாக் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம ரொம்ப வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி ரயில்வே கிராசிங் இருக்கக்கூடிய இடங்கள்ல மேம்பாலமோ அல்லது ஒரு அண்டர் பிரிட்ஜோ கட்டி அந்த இடத்துல வண்டி நிற்காம போயிட்டே இருக்கிற மாதிரி செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் அந்த சேது பாரதம் திட்டம் அப்படின்ற திட்டம். ஓகே, அடுத்து போவோம் அப்படியே. ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா ஏப்ரல் 5, 2016 வரப்பட்ட திட்டம் எஸ்சிஎஸ்டி மற்றும் பெண் தொழில் முனைவோருக்கான கடன் அளிக்கக்கூடிய திட்டம். பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா. உஜ்வாலா அப்படின்றப்ப உங்களுக்கு சிலிண்டர் அப்படின்றது யாக வந்துடணும் எப்படியாவது. May 1 தொழிலாளர் தின அன்னைக்கு உருவாக்கியிருக்காங்க. 2016 உருவாக்கியிருக்காங்க. ஏழை பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கக்கூடிய திட்டம். உடான் திட்டம். உடான் திட்டம்ன்றது அக்டோபர் 21, 2016 உருவாக்கியிருக்காங்க. சாமானிய மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விமான போக்குவரத்து அமையக்கூடிய ஒரு திட்டம். அதாவது சாமானிய மக்களும் விமானத்தில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்க ஆசை நிறைவேற்றுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஓகேவா? இதுக்கு வந்து 1 மணி நேர பயணத்துக்கு 2500 ரூபா ஆகும், வசூல் பண்ணுவாங்க. மிக குறைந்த விலையில் திட்டம் நடைபெற்றுட்டு இருக்கு. ஓகே தானே? ஏதாவது நம்ம வந்து விசா பாஸ்போர்ட்லாம் அதில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பயணம் பண்ண போகிறோம். உள்நாட்டுக்குள்ளே பயணம் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்தியாவுக்குள்ளே பயணம் பண்ண போகிறோம். சாமானிய மக்கள் பயன்படுத்தும் வகையில் விமான போக்குவரத்து உடான் திட்டம். சௌபாக்கியா திட்டம். சௌபாக்கியா அப்படின்னால வெற்றி என்று தான் ஞாபகம் வரும். ஓகே தானே? சௌபாக்கியா திட்டம்ன்றது அனைத்து வீடுகளுக்கும் மின்சார இணைப்பு வழங்கக்கூடிய திட்டம். ஓகேவா? அது கரண்ட் சப்ளை கொடுக்குறாங்க, அவ்வளோதாங்க. செப்டம்பர் 25, 2017 உருவாக்கப்பட்ட திட்டம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அப்படின்றது செப்டம்பர் 23, 2018 உருவாக்குறாங்க. குடும்பத்துக்கு 5 லட்சம் மருத்துவ காப்பீடு வழங்கக்கூடிய திட்டம். ஓகேவா? அப்படியே அடுத்து போயிடும் வாங்க. பிஎம் கிசான் திட்டம். பிஎம் கிசான் திட்டம் தான் மோடி அறிவித்து ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 24, 2019 அறிவிக்கப்பட்ட திட்டம். மோடி அவர்கள் அறிவிச்சாங்க. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 2 முறை 3000 ஏற்றுவாங்க. மொத்தம் 6000 ரூபாய் நிதி உதவி கொடுக்குறாங்க. ஓகேவா? எப்படியும் விவசாயிகள் அந்த 3000 வாங்கினாங்கன்னா கொண்டு போய் உரம் வாங்குவாங்க, தண்ணி பாய்ச்சுவாங்க, களையெடுத்தவங்க காசு கொடுப்பாங்க. அதுக்கே பத்தாது, உரம் வாங்குறதுக்கே பத்தாது சொல்ல போனால். ஆக்சுவலாக விவசாயிகள் தான் கடனிலே பிறந்து கடனிலே தவழ்ந்து கடனிலே இறந்து கடனை மட்டும் விட்டு செல்கிறார்கள் அப்படின்னு பொருளாதார அறிஞர் டார்லிங் அவர்கள் குறிப்பிட்டாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. இது ரொம்ப பத்தாத ஒரு அமௌண்ட் தான் 6000 ரூபாய் அப்படின்றது. ஓகேவா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது தகுதி பெற்ற பெண்களுக்கு 1000 ரூபாய் மாத ஊதியம்னு. அது கூட 1000 ரூபாய் 1000 ரூபான்னு வச்சா 12 மாதத்துக்கு 12,000 ரூபாய் போயிடுச்சு. அப்புறம் பஸ் எல்லாம் ஃப்ரீ ஆக்கி விட்டீங்க. அப்போ லேடிஸ்க்கு எவ்வளவோ ஸ்கீம் கொண்டுறீங்க. இந்த விவசாயிகளுக்கு என்ன ஸ்கீம் கொண்டுறீங்க நீங்கள்? வேஸ்ட்டுங்க. ஜல் ஜீவன் மிஷன்ற திட்டம் ஆகஸ்ட் 15, 2019 2024க்குள்ள அனைத்து கிராமங்களுக்கும் குழாய் மூலம் குடிநீர் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் ஜல் ஜீவன் மிஷன்ற திட்டம். ஆகஸ்ட் 15, 2019. பிஎம் ஸ்வாநிதி திட்டம் அப்படின்றது ஜூன் 1, 2020 தொடங்குறாங்க. தெருவோர வியாபாரிகள், அதாவது தெருவோரத்தை தள்ளுவண்டி இந்த மாதிரி வச்சு வியாபாரம் ஆகக்கூடிய வியாபாரிகளுக்கு கடன் வேணும்னா வாங்கி, அதான் பிஎன் ஸ்வாநிதி திட்டம் அப்படின்றது. ஸ்வாமித்வா திட்டம். ஸ்வாமித்வா திட்டம்ன்றது ஏப்ரல் 24, 2020 தொடங்கப்பட்ட திட்டம். கிராமப்புற நிலங்களை ட்ரோன் மூலம் அளந்து உரிமை அட்டை வழங்கக்கூடிய திட்டம். கிராமப்புற நிலங்களை ட்ரோன் மூலம் அளந்து நிலங்களை உரிமை அட்டை வழங்கக்கூடிய திட்டம். இந்த திட்டத்துக்கு தான் ட்ரோன் வந்து இயக்கும் போது அது நெட்வொர்க் ப்ராப்ளம்னால ஒழுங்கு அளக்க மாட்டேங்குது அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இஷ்யூ நிறைய வந்துச்சு. ஓகேவா? ஆத்ம நிர்பான் பாரத் அப்படின்றது May 12, 2020 பொருளாதாரத்தை மேம்படுத்தி சுயசார்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். சுயசார்பு இந்தியாவை உருவாக்கும் திட்டம் ஆத்ம நிர்பார் பாரத். கொரோனா நோய் தொற்று காலத்தில் கொண்டு வந்த ஒரு திட்டம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பொருளாதாரம் ரொம்ப மந்த நிலைமைக்கு போயிடுச்சு. எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வேலைக்கே போகக்கூடாதுன்ட்டாங்க, வெளியிலே போகக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் வேலைக்கு போகிறது. அந்த மாதிரி இடத்துல வந்து பொருளாதாரத்தில் மந்தமாக இருக்கிறதுனால பொருளாதாரத்தை மேம்படுத்தி சுயசார்பு இந்தியா உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம் கொண்டு வந்தாங்க கொரோனா டைமில். அடுத்து மிஷன் கர்மயோகி அப்படின்ற திட்டம் செப்டம்பர் 2, 2020 உருவாக்கியிருக்காங்க. அரசு ஊழியர்களின் திறனை மேம்படுத்துவதற்கான திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதம மந்திரி கதிசக்தி அப்படின்ற திட்டம் அக்டோபர் 13, 2021 உருவாக்கியிருக்காங்க. உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து செயல்படுத்த பெருத்த திட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே தான். அக்னிபாத் திட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அக்னிபாத் திட்டம் ஜூன் 14, 2022 வந்திருக்கு. இராணுவத்தில் இளைஞர்களை 4 ஆண்டு காலத்திற்கு சேர்த்த. ஓகேவா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 ஆண்டு காலத்துக்கு சேர்ப்பாங்க. விருப்பம் இருந்தால் அடுத்து மேற்படி இருக்கலாம் அல்லது வெளில வரலாம். அந்த மாதிரி மிஷன் லைஃப் அப்படின்றது அக்டோபர் 20, 2022 தொடங்கப்பட்ட திட்டம். இது ஒரு காலநிலை மாநாட்டில் போய் மோடி அவர்கள் பங்கேற்பாங்க. அதோட விளைவு தான் அந்த திட்டம். அதாவது கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கணும், உலக வெப்பமயமாதலை குறைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே பேசுவாங்க. சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் அந்த மிஷன் லைஃப் அப்படின்ற திட்டம். பிஎம் விகாஸ் திட்டம்ன்றது அது பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு பயிற்சி மற்றும் நிதி உதவி அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பிஎம் விகாஸ் அப்படின்ற திட்டம். அடுத்து போவோம். பிஎம் பிராணம் அப்படின்ற திட்டம். பிராணம் அப்படின்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க,
ரசாயன உர பயன்பாட்டை குறைச்சு மாற்று உரங்களை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். ஜூன் 2023 கொண்டு வந்திருக்காங்க. பிஎம் விஸ்வகர்மா திட்டம் செப்டம்பர் 17 2023 கொண்டு வந்திருக்காங்க. தச்சர்கள், பொற்கொள்ளர்கள் போன்ற கைவினை கலைஞர்களுக்கு நிதி உதவி அளிக்கக்கூடிய திட்டம். அடுத்து நாமாமி கங்கா திட்டம் ஜூன் 2014 கொண்டு வந்தாங்க. கங்கை நதியை சுத்தப்படுத்துறதுக்காக கொண்டு வந்த திட்டம், பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம். இந்த திட்டத்துக்கு 20,000 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க. ஓகேவா? 25,000 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த கங்கை நதியை 19 ஆண்டுக்குள்ள காலவரம்பை வச்சு சுத்தம் செய்யணும் அப்படின்றதுக்காக 2014 வந்த திட்டம். 19 ஆண்டுகள்லாம் 2033 சுத்தம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஓகேதானே? அடுத்து பாருங்க, திட்டத்துக்கு ஜப்பான் வெளி உதவிகளையும், ஆஸ்திரேலியா தூய்மை பணிகளையும், ஜெர்மனி நீர் மேலாண்மையையும், நெதர்லாந்து வெள்ள கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கும் உதவுவதாக உறுதியளிச்சிருக்காங்க. இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல ஃப்ரீஃபா பார்ப்போம். இவன் நாகமி கங்கா அப்படின்றது ஒரு முக்கியமான திட்டம். கிருதை திட்டம் அப்படின்ற மாதிரி 21/2015 அமைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் கிருதை திட்டம். அதாவது பாரம்பரிய நகரங்களுக்கு பாதுகாத்து மேம்படுத்தணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான நோக்கம். பாரம்பரிய நகரம், கலாச்சாரம், கலை இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக 500 கோடி ரூபாய் முதலீட்டில் தொடங்குவாங்க திட்டம். சாகர் மாலா திட்டம். ஓகேவா? சாகர் மாலா அடுத்து ஒரு திட்டம் வரும். அது பாரத் மாலா. மாலான்னு வருது பாருங்க. இந்த மாலா திட்டங்களை ஈஸியாக வச்சுக்குவோம். சாகர் மாலா அப்படின்றது ஜூலை 31, 2015 உருவாக்கப்பட்ட திட்டம். துறைமுகங்களை நவீனமாக்கணும், ஏற்றுமதி ஊக்குவிக்கணும் அப்படின்னு கடல்சார். ஓகேவா? அடுத்து இதை பாருங்க, பாரத் மாலா திட்டம் அப்படின்றது அக்டோபர் 25, 2017. ஓகேவா? வருஷம் மாறி போச்சு. இது 15, இது 17. ஓகே, நாடு முழுவதும் சாலை போக்குவரத்தை இணைக்கும் பிரமாண்டமான திட்டம் தான் பாரத் மாலா திட்டம். அடுத்து அடல் புஜல் யோஜனா அப்படின்ற திட்டம். அடல் புஜல் யோஜனா அப்படின்றது டிசம்பர் 25, 2019 நிலத்தடி நீர் மேலாண்மையை மேம்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம். ஓகேவா? நிபுண் பாரத் அப்படின்ற திட்டம் ஜூலை 5, 2021 தொடங்கியிருக்காங்க. 3ஆம் வகுப்பு வரை, தொடக்க கல்வியில் சேரக்கூடிய பிள்ளைங்க 3ஆம் வகுப்புக்குள்ளேயே எழுத்தறிவு, எண்ணறிவு எல்லாமே நீட்டாக படிச்சுக்கணும் அப்படின்றத உறுதி செய்யணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான். இப்போ 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையே, 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையே அவ்வளோ பேசுது. ஓகேவா? ரைம்ஸ்லேருந்து எவ்வளோ சொல்லுது. ஸ்மைல் திட்டம் அப்படின்றது பிப்ரவரி 12, 2022 உருவாக்கக்கூடிய திட்டம். அதாவது திருநங்கைகள் மற்றும் பிச்சை எடுப்போருக்கான மறுவாழ்வு திட்டம். இதில் திருநங்கைகளுக்கு 9ஆவதுல இருந்து பட்டப்படிப்பு வர படிக்கிறதுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க. அடுத்து ஹரிகிரே அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். திருநங்கைகளுக்கு பாதுகாப்பாக தங்குறதுக்கான இடவசதி அமைச்சு கொடுக்குறாங்க திட்டத்தில். அடுத்து பிச்சைக்காரர்களுக்கு பிச்சை எடுப்பதை தவிர்த்து வேற தொழில் செய்யறதுக்கான பயிற்சி அளிக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம். திட்டங்களை பற்றிலாம் பேசலாம், நிறைய பேசலாம். பிப்ரவரி 12, 2022 தொடங்கப்பட்ட ஸ்மைல் திட்டம். ஓகே, அடுத்து மிஷன் சக்தி அப்படின்றது ஏப்ரல் 1, 2022 பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளித்தலுக்கான திட்டம். இந்த மிஷன் சக்தி திட்டத்துக்குள்ள தான் நிறைய பெண்களுக்கான திட்டங்களை சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? பிஎம் ஸ்ரீ திட்டம் செப்டம்பர் 5, 2022 14,500 பள்ளிகளை மாதிரி பள்ளிகளை உருவாக்கணும் அப்படின்ற திட்டம். பள்ளிகளாக மேம்படுத்தக்கூடிய திட்டம். பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படின்றது பள்ளிகளை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு மத்திய அரசு, மாநில அரசு 60:40 அப்படின்ற விதத்துல நிதி பங்கீடு செய்யறாங்க. எல்லைப்புற மாநிலங்களுக்கு மட்டும் 90:10. யூனியன் பிரதேசங்களுக்கு முழு நிதியுமே மத்திய அரசு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அடுத்து வைப்ரண்ட் வில்லேஜ் அப்படின்றது துடிப்பான கிராமங்களை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. பிப்ரவரி 15, 2023 உருவாக்குறாங்க. அது எல்லை பகுதியில் உள்ள கிராமங்களை மேம்படுத்துறது. குறிப்பா வடமேற்கு எல்லை பகுதிகள். அதாவது அங்கிட்டு தான் பாகிஸ்தான், அங்கிட்டு சண்டைக்காரங்களாம் இருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்க மக்கள், அந்த வடமேற்கு எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இடம்பெயர்ந்து இந்தியாவுக்குள்ள வரணும் அல்லது வெளில போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பயம், நிம்மதியை தூங்க கூட முடியாது அங்க இருக்கவங்க. ஓகே தானே? புரியுதா? அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கணும், முழுமையா அந்த கிராமங்களை பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வைப்ரேட் வில்லேஜ் அப்படின்ற ஸ்கீம். மகிழா சம்மான் திட்டம், சம்மான் சேமிப்பு. பெண்களுக்கு 7.5% வட்டியுடன் கூடிய சிறு சேமிப்பு திட்டம் வழங்குறாங்க. ஏப்ரல் 1, 2023 தொடங்கியிருக்காங்க. ஏப்ரல் 1 ஒரு முட்டாளர் தினம். சரி. பிஎம் இபஸ் சேவா ஆகஸ்ட் 16, 2023 169 நகரங்கள்ல 10,000 மின்சார பேருந்துகளை இயக்குறாங்க. ஓகேவா? சூரியோதயா திட்டம் ஜனவரி 22, 2024 தொடங்குறாங்க. இது குரூப் 4ல குரூப் 4ல கேட்டாங்க. சூரியோதயா திட்டம் என்பது என்னன்னு. 1 கோடி வீடுகளுக்கு கூரைகள்ல சூரிய தகடு, சோலார் பேனல் அமைக்கக்கூடிய திட்டம். ஓகேவா? பிஎம் மத்ஸ்யா சம்படா. மத்ஸ்யா அப்படின்றதே கடல்ல தான் குறிக்குது. பிஎம் மத்ஸ்யா சம்படா அப்படின்னு சொல்லும்போது மீன்வளத்துறை நிலையான வளர்ச்சியை உறுதி செய்யணும் அப்படின்றது. இதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போதான்
நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நோக்கங்கள பத்தி ஃப்ரீ ஃபார்ம் மெயின்ஸ்க்கு படிக்கிற மாரி வேணும் அப்படின்னா, நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோ உருவாக்கி ஒரு 25 ஸ்கீமா தனித்தனியா பிரிச்சு கூட உங்களுக்கு இத அப்லோட் பண்றேன். நன்றி தோழா! மீண்டும் சந்திப்போம்.